இன்னைக்கு நாம அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள், அதாவது இமாக்குலேட் கன்செப்ஷன், அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஆதாம் ஏவாள் இவர்கள் செய்த பாவம் வழி வழியாய் மனிதர்களாக நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாவம் இருக்குது. ஆனால் அன்னை மரியாளை இறைவன் இறை திட்டத்திற்காக கெட்டு போகாமல் பாதுகாத்து வந்திருக்கிறார். இறைமகன் இயேசுவின் வழியாக நமக்கு மீட்பு கிடைச்சது. வருமுன் காப்போம். அது போல அன்னை மரியாளை பாவம் வருவதற்கு முன்பதாகவே அன்னை மரியாளை காத்து கொண்டார் கடவுள். திருவிவிலியம் நமக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை குறிப்பிட்டு காமிக்குது. முதலாவது பார்க்கும் பொழுது இயேசுவின் பிறப்பை யார் நமக்கு அறிவிக்கிறா? நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் வானத்துதர் கபிரியல் தான் முதலில் அறிவிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா பழைய ஏற்பாட்டுல தொடக்க நூல்ல இறைவனே அதை சொல்லியிருக்கிறாரு. கடவுள் என்ன அறிவிக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது தொடக்க நூல் 3:15 நம்ம ரொம்ப அழகா வாசிக்கிறோம். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அந்த வித்து யாரு? இயேசு கிறிஸ்து தான். அந்த பெண் யாரு? அன்னை மரியாள் தான். அதனால ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை முன்னாடியே அறிவித்து விட்டார். இறைவன் சாத்தானுடன் போரிடுவதற்கு ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். அந்த பெண் யார் என்று பார்க்கும் பொழுது அன்னை மரியாள். சாத்தானுடன் போரிட வேண்டும் என்றால் அன்னை மரியாள் சாத்தானை விட மேலானவளாக இருக்க வேண்டும். அதாவது பாவம் என்பது அவளை தீண்டிருக்க கூட கூடாது. அதனாலதான் அன்னை மரியாளை ஜென்ம பாவம் இல்லாமல் காத்து கொண்டார். இரண்டாவது எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தியில வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி மங்கள வார்த்தை சொல்றாரு. அவர் மங்கள வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தைன்னு பார்க்கும் பொழுது ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள்மிக பெற்றவளே வாழ்கன்னு சொல்றாரு. அதனுடைய கிரீக் அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது யூ ஹேவ் பீன் கம்ப்ளீட்லி அண்ட் பெர்ஃபெக்ட்லி ஃபில்டு வித் கிரேஸ். அதாவது பாவம் என்றது இருந்திருந்தால் அன்னை மரியாள் நிரந்தரமான அருளை பெற்றிருக்கவே முடியாது. அதனால பாவம் இல்லாமல் அவள் உற்பவித்ததனால்தான் நிரந்தரமான அருளை அன்னை மரியாள் பெற்றிருந்தாங்க. அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்பதற்கு பைபிள் சொல்ற சாட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்க, திருச்சபை அதை எப்படி அங்கீகரிக்கின்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா?